السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நினைவுபடுத்தக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய, பரஸ்பரம் உபதேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாராந்திர தர்பியா நிகழ்வில நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம். குடும்பவியல் சார்ந்த சில தகவல்களை நாம தொடராக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில நம்முடைய வீடை பொறுத்த வரைக்கும் நாம் நம்முடைய குடும்பத்தார்கள், கணவர், பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், இப்படி ஈமானிய ஒரு தர்பியா குடும்பத்துக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கணும் என்பதை மார்க்கம் விரும்புகிறது. நம்ம இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு போனாலோ அல்லது இது போன்ற மதரசாக்களுக்கு வந்தாலோ பயான் நிகழ்ச்சிகளுக்கு வந்தாலோ குர்ஆன் ஓதுவது, குர்ஆன்ல உள்ள விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, இது மாதிரி நம்முடைய வீடுகள்ல சில பேச்சுக்கள் இருக்கணும். வீடு அப்படின்னு சொன்ன உடனேயே அங்க போனா நிறைய வீடுகள்ல அந்த மாதிரி சிந்தனை கிடையாது. வீடு அப்படின்னு சொன்னா அங்கே என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா குர்ஆன் என்ன செய்யணும், வீடுகள்ல ஓதணும். அல்லது திக்ரு செய்யணும், மனசுல திக்ரு செஞ்சாலும் சரி, வீடா இருந்தாலும் வீட்டுல என்ன செய்யலாம், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், ஏதாவது ஒரு திக்ர லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் வீடுகள்ல நாம சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். தொழுகை விஷயத்துல வீடுகள்ல கொஞ்சம் தொழுகக்கூடிய ஏதாவது ஒரு வகையில வீட்டுல மார்க்க விஷயத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைவுபடுத்துறதுல, இப்ப கணவர் மனைவி கிட்ட, மனைவி கணவர் கிட்ட மார்க்க விஷயத்தை பகிர்றது, ஏதாவது ஒரு மார்க்க காரியத்தை சொல்லி இதை பத்தி ஒரு ஹதீஸ பத்தி ஒரு விளக்கமா இருக்கலாம், அல்லது ஒரு சட்டத்தை பத்தி நீங்க படிச்ச இன்னைக்கு நீங்க கேட்கிற ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா அதை கவனிச்சுட்டு அதை போய் சொல்றதா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு சட்டம் சொன்னாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்று நம்ம பரஸ்பரம் வீடுகளுக்குள்ள இந்த மாதிரி வந்துச்சுன்னு வைங்களேன், இது நம்முடைய வீட்டை ஆரோக்கியமா வச்சுக்கும், நம்முடைய குடும்பத்தை ஆரோக்கியமா வச்சுக்கும். நமக்குள்ள உள்ள சில தவறுகளை நினைவுபடுத்துறதாக இருக்குங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகள்ல ஒரு முக்கியமான ஒன்று. பொதுவாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லிக்கும் நாரா, உங்களை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரை நீங்களும் நரகிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப பொதுவா நம்ம வீடுல இப்படி இருக்கணும். நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க பாருங்க, அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல இந்த செய்தி வருது, மஸலுல் பைத் அல்லது எதுகுருல்லாஹ் ஃபீ, அல்லாஹ்வுடைய ஞாபகம் சொல்லப்படுகிற வீடு, லா எதுகுருல்லாஹ் ஃபீ, அல்லாஹ்வுடைய அந்த நினைவு சொல்லப்படாத வீடு. இந்த ரெண்டுக்கும் உதாரணம் என்ன தெரியுமா, ஹய்யி மையித்து அப்படிங்கிறாங்க. ஹய்யினா என்னது, உயிரோடு இருப்பது, மையித்துனா என்னது,
பிணம், செத்து போனது, உயிர் கிடையாது. மையத்துன்னு சொல்றது நம்ம உண்மையிலே நம்ம ஊர்ல அரபுல சாதாரணமா வரக்கூடிய வார்த்தை தான். மையத்துன்னு சொன்னா நம்ம ரொம்ப ஷாக் ஆயிருவோம், அப்படித்தானே? மையத்து வீடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா எதுக்கு சொல்லுவோம்? நம்ம சாதாரணமா நம்ம சொல்லிட முடியுமா? சொல்ல மாட்டோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாத வீட்டுக்கு வச்ச பேரு மையத்து தான். நீங்க மையத்து ஊடா இருக்கணுங்கிறதுக்கு நம்ம அமைதியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய நினைவு சொல்லவே படலன்னு வைங்கள, அது மையத்து தான். அதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. முஸ்லீம்ல இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு. அப்ப இத நம்ம வச்சு பார்க்கணும். நம்முடைய அல்லாஹ்வுடைய நினைவுனா என்ன வேணாலும் இருக்கலாம். என்னவா இருக்கலாம்? திக்ரா இருக்கலாம். திக்ருகள்ல பல வகை இருக்கு. உள்ளத்துல நாம நினைக்கிற திக்ரா இருக்கலாம், நாவில் நாம் மொழிகிற திக்ரா இருக்கலாம், தொழுகைகளா இருக்கலாம், கிராத் ஓதுவதாக இருக்கலாம், அல்லது மார்க்க கல்வியை பற்றியான ஒரு ஆலோசனைகளாக இருக்கலாம். சும்மா ஒரு அழுகுந்து சூறாவை ஒரு ராகமா ஓதுறது, உம்மா ஓதுறது, பிள்ளை கேட்கறது, பிள்ளை ஓதுறது, உம்மா கேட்கறது, கணவர் ஓதுறது, மனைவி கேட்கறது, மனைவி ஓதுறது, கணவர் கேட்கறது. நீங்க சும்மா போய் பேசலாம, கணவர்கிட்ட போய் கேட்கலாம், அழுகுந்து சூறா கொஞ்சம் ஓதுங்களாங்க பார்ப்போம் அப்படின்னு. இப்படிலாம் நம்ம ஒரு ஆரோக்கியமா இருக்குங்க. நம்மளுடைய பாண்டிங் இருக்கா இல்லையா, கணவர் மனைவிக்குள்ள உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மார்க் அடிப்படையில் அழகாகவும் நிரம்பி இருக்கும். கேட்கலாமே ஓத சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? சஹாபாக்கள்ல சில பேரை கூப்பிட்டு ஓத சொல்ற கராத்து வச்சுடுறாங்க. நம்ம தாராளமா வீட்டுல நம்ம கணவர் என்ன செய்யலாம்? கொஞ்ச நேரம் ஒரு அழுகும் சூறா ஓதி காமிக்கிறாங்க. நீங்க ஓதுன, நான் ஓதுறேன் சரியான்னு கேளுங்களேன். ஒரு அராய்த்தல்லதி சூறா, சின்ன சின்ன சூறா சொல்லுங்க. கராத்து பெருசா ஓதுறன்னு ஓதிக்கலாம். இப்படி நம்ம பரஸ்பரம் வைத்துக் கொண்டால் வீடு எப்படி இருக்கும்? உயிரோடு இருக்கும். அவ்வளவுதான். வீட்டுக்கு உயிர் இருக்கும். மனுஷனுக்கு உயிர் இருக்கும் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். வீட்டுக்கு உயிர் இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சார்ந்த உயிர் இருக்கு. திக்ர் இருந்தா உயிர் இருக்கும். திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவு இருந்தால் அந்த வீட்டுக்கு உயிர் இருக்கும். அல்லாஹ்வுடைய நினைவு இல்லைன்னா அந்த வீட்டுக்கு உயிர் இருக்காதுங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப நம்ம வீடுகள், நிறைய வீடுகள் அல்லாஹ்வுடைய திக்ரை இழந்து அந்த வீடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வர மாதிரி மையத்தான வீடா எவ்வளவு வீடு இருக்கு, அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்காது. சரி, வேற என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தனா, பயங்கரமா சத்தமா பாட்டு வைப்பாங்க. நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க வீடுகள்ல இந்த பசங்க என்ன பண்றாங்க? சத்தமா டம்மு 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 டம்முன்னு பாடல்கள் ஒலிக்குது. இது எப்படி பாருங்க, அப்படியே ஆப்போசிட், எதிர்பதம் இல்லையா? அல்லாஹ் ஹையா இருக்க சொன்னா வீட்டை உயிரோடு இருந்து வச்சுக்கிட்டா இது மையத்து மட்டும் இல்ல, நம்மளை வழிகேட்டுக்கு இழுத்துட்டு போகக்கூடிய ஒன்றாவும் இருக்கு. பாட்டு ஒரு மனுஷன் பலகீனமா இருக்கான், அவன் ஒரு பாடல் கேட்கறான் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அந்த பலகீனம்னா ஈமானிய பலகீனம். அவன் பாட்டு கேட்கணும் ஆசைப்படுற, பாவமா இருந்தா பலகீனம் தான். ஆனா அது ஒரு வகையான பலகீனம். ஒட்டுமொத்த வீட்டுக்குமே சவுண்டா வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஒட்டுமொத்த வீட்டையும் பாட்டு, அவன் வீடு மட்டும் பாட்டு கேட்கிற வீடா இல்லாம பக்கத்து வீட்டுக்கு என்ன செய்யுது? பாட்டு கேட்குது. வலது பக்கம் இருக்க வீடு, இடது பக்கம் இருக்க வீடு, அந்த வட்டாரம் அதை ஒரு பெருமையா வர நினைக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கா இல்லையா? இது நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது. நீங்க கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய திக்ர் மேலோங்கணும், கிராத் ஓதப்படணும், மார்க்க சட்டங்கள் பேசப்படணும். இது போன்ற வீடுகளா நம்முடைய வீடுகள் இருக்க வேண்டும். இல்லை, இதில் குறைபாடு இருக்கிறது என்றால் இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க. நல்ல சினிமா சத்தமா இருக்கிறது, பாடல்கள் சத்தமா இருக்கிறது, நாடகங்கள் சத்தமா இருக்கிறது, மோசமான விஷயம் இவைகள் எல்லாம் சத்தமாக வச்சுக்கிறதுங்கிறது இன்னும் வேற விதமான சைத்தானிய தாக்கத்தை நேரடியா ஏற்படுத்தாதா? அப்ப இதுல உஷாரா இருக்கணும். அப்ப வீடு ஹையா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாயிண்ட்ல உயிரை வச்சுக்கணுமா இல்லையா? ஒரு குளுக்கோஸையா ஏற்றிக்கணுமா இல்லையா? இங்க என்ன பண்றது? குளுக்கோஸ் அவ்வளோத்தையும் உடச்சு போட்டுட்டு விஷத்தையா அள்ளி அள்ளி குடிக்கிற மாதிரி பாடல்கள் ஒரு பக்கம் உட்காந்து புறம் பேசிட்டு இருக்கிறது. வீடுகள்ல புறம் பேசக்கூடாது. உட்காந்து அம்மா அக்கா தங்கச்சி கூட்டிட்டாங்கன்னு சொன்னா அவளை பாத்தியா, இதை பாத்தியா, அங்க பாத்தியான்னா நம்ம பேசுறது என்னதுன்னு பார்க்கணும். பேசுறதுல ஏதாவது ஃபாய்தா இருக்குதான் பார்க்கணும். பேசுறதுல பிரயோஜனமா பேசலாம், அல்லது ஒரு தவறை சுட்டி காட்டுற மாதிரி பேசலாம், ஒரு உபதேசித்து பேசலாம். எதை பேசிடக்கூடாது? கீபத்து பேசிடக்கூடாது. வயலுள்ளிக்குள்ளே ஹுமசத்தில் லுமசா, புறம் பேசி கோல் மூட்டி கொண்டிருப்பவர்களுக்கு கேடுதான். அப்ப நாவு என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டு விஷயத்தை பாதுகாக்கணும். ஒன்று நாவு, இன்னொன்று மர்மஸ்தானம்.
இதை யாரு பாதுகாக்கிறாங்களோ, கேரண்டி கொடுக்காங்களோ, சொர்க்கம் உங்களுக்கு கேரண்டி. அப்ப இந்த கீபத் வீட்டுல இருக்க கூட, வீட்டுல பேசுறாண்டா சும்மா போட்டு யாரையாவது கடந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறது, விளையாட்டா பேசுறது இங்க பேசப்படாது. விளையாட்டா பேசிக்கலாம். ஆனா புறம் பேசுறது, அவதூறு பேசுறது, இல்லாத சொல்றது, கோல்முட்டி விடுறது, உறவுகளை துண்டிக்கதை போட்டு பேசுறது, இது போன்ற பேச்சுகள்ல இருந்து நம்ம வீடை நம்ம என்ன செய்யணும்? காப்பாற்றணும். இந்த சத்தமாக பாடல்கள் ஒழிப்பதிலிருந்து நம்முடைய வீடுகளை நம்ம காப்பாற்றணும். இது வழிகெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். தானும் வழிகேட்டில் போறது ஒண்ணுங்க, இன்னொருத்தனை வழிகெடுக்கிறது ஒண்ணு. பாட்டு அதை செய்யுமா இல்லையா? சினிமா அதை செய்யுமா இல்லையா? நாடகங்கள் அதை செய்யுமா இல்லையா? அப்ப நம்ம வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹையாக இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளும். இந்த ஹதீஸ்ல இருந்து ரெண்டு தான். ஒரு வீடு ஹையா இருக்கணும் அல்லது மையத்தா இருக்கணும். வீடு உயிரோடு இருக்கணும் அல்லது எப்படி இருக்கணும்? உயிரற்று போய் இருக்கணும். நம்ம வீடு எப்படிப்பட்ட வீடு என்பதை நாம முடிவு பண்ணி கொள்ளணும். நம்ம வீடு மலக்குமார்கள் வருகை தரக்கூடிய வீடா இருக்கணும். நீங்க நினைக்க கூடாது வாராந்திர இந்த கூட்டங்கள்ல, பயான்கள்ல, மதரசாக்கள்ல இதுல மட்டும்தான் மாணவர்கள் வருவாங்களா? வீட்டுக்கு வருவாங்களா மாட்டாங்களா? வீட்டுக்கு மாணவர்களை வர வைக்கிறதுக்கு நீ என்ன செஞ்சா போதும், யாருக்குமே இன்விடேஷன் கொடுக்க வேண்டியது இல்லை. எங்க மாப்பிள்ளை வீட்டுல என்ன சொல்லுவோம், ஆம்பளைக்கு பண்ணும், ஆம்பளைக்கு மும்பளைக்கு சாப்பாடு சொல்லுவோம்னாங்க. அந்த மாதிரி கூப்பிடணுமா? கூப்பிடவே தேவை. இவங்க கூட சரியா கூப்பிடல, வெளியே வச்சு கூப்பிட்ட, வாசல்ல வச்சு கூப்பிட்ட, முறைச்சிக்கிட்டே கூப்பிட்ட, சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டேன்னு ஏதாவது 1008 குறை சொல்லுவாங்க. வானவர்களை நம்ம அழைக்கணும்னா ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். என்ன செஞ்சா போதும்? என்ன செஞ்சா போதும்? குரான் எடுத்துறீங்க வைங்களேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓடி வந்துடும். அதுக்குன்னே கோடிக்கணக்கான மாணவர்கள் சுத்துறாங்க. எதுக்கு தெரியுமா? நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோமா, இங்கிருந்து அப்படியே கவனிப்பாங்க, நமக்காண்டி துவா செய்வாங்க. அப்படியே மேல சுத்திட்டா நமக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சா நம்ம மயக்கம் போட்டே விழுந்துருவோம். யோசிச்சு பாருங்க. சுத்திட்டே இருந்து வானம் வரைக்கும் சுத்துவார்கள், அருள் தேடுவார்கள். இவங்க நமக்காண்டி துவா செய்ய எதுக்காண்டி வந்திருக்கிறாங்க? வட சம்சா டீயா கொடுக்காங்க, எனக்காக கொடுப்பாங்க, அவங்களுக்கு அது கூட கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கிறீங்க? நம்ம கூடுறது எதுக்கு? ஒரே ஒரு நோக்கம் தான். என்ன நோக்கம்? வர்றோம் கூடி மார்க்கத்தை ஒரு 4 விஷயம். எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கும். அதுவும் சனிக்கிழமை வீக்கெண்டு. ஏன்னா ஹோட்டலுக்கு போற சமாச்சாரத்தை ஒத்தி வச்சிருக்கிறியா, கடதடிக்கு போறதை ஒத்தி வச்சிருக்கிறியா இல்லையா? எவ்வளவோ விஷயத்தை தள்ளி வச்சுட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வருகிறீர்கள் என்றால் அதற்கு அல்லாஹ்வுடைய வானவர்களுடைய பிரார்த்தனை நம்முடைய வீடுகளிலும் நமக்கு அல்லாஹ் தருவான். நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் போக்கி வைப்பான். இதையே நீங்க அல்லாஹ்ட்ட துவா செய்யலாம். யா அல்லாஹ், நான் வாரம் பயானுக்கு போறேன், உன்னுடைய பயானுக்கு தானே போறேன், எங்களுக்கு அருள் சொன்னா அது வசீலா. அதுக்கு பேர் என்னது? வசீலா. அதனால அப்படிப்பட்ட நன்மை இங்க மட்டுமான்னு கேட்டா கிடையாது, வீட்டுக்கும் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், நான் வீட்டுல குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறேன், கட்டி வைக்கப்பட்ட குதிரை என்ன செய்யுது? மிரண்டு போகுது, மிரளுது. குர்ஆன் ஓதுறதை நான் நிறுத்தின உடனே அது சாந்தமாகுது. திரும்ப ஓதுற, அது திரும்ப என்ன செய்யுது? முரண்டு பிடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு பயம் வந்துட்டு, அதனாலதான் நான் ஓடி உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் நீ ஓதுறத நீட்டி இருக்க கூடாதா? நீ இன்னும் கொஞ்ச நேரம் ஓதி இருந்தா நாங்க எல்லாரும் அந்த காட்சியை பார்த்திருப்போம், வானவர்கள் இறங்குறாங்க. சிம்பிளான விஷயங்க. நம்ம வீட்டுல கஷ்டம், கடன் பிரச்சனை, வீட்டுல கணவன் மனைவி பிரச்சனை, மனக்குழப்பங்கள், 1008 பிரச்சனை இருக்கு. பிரச்சனைக்கு ஒரே தீர்வு குர்ஆன் ஓதும். கொஞ்ச நேரம் சத்தமா. இங்க என்ன நடக்குது? பாடல். நம்ம ரொம்ப தப்பு பண்ணிடுறோம். போன்லாம் வந்ததுனால ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, பீடி தட்டு வச்சிருப்போம், பீடி கூடுமா கூடாதாங்கிறது ஒரு சப்ஜெக்ட். பீடி குடிக்கிறது கூடுமா? சுத்துறது கூடாது, சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில பேர் பலகீனத்தால ரொம்ப ஆரம்பத்துல நம்ம ஊர்ல பெரிய வருவாயெல்லாம் இல்லாதனால அப்படி இப்படி செஞ்சாங்க. ஏன்னா ஆனாலும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி நம்முடைய வருமானம் ஹலாலா முழுமையா வரணும். அப்பதான் நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ்ட்ட என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். அது ஒரு விஷயம். என்ன செய்யறது? ரிலாக்ஸ் பண்றதுக்காண்டி எதை போடுறாங்க? பாட்டை போடுறாங்க. கராத்து போடுற பழக்கம் எப்பொழுது வருதோ வாரவர்கள் பொழுது வந்துருவாங்க. மனசு ரிலாக்ஸேஷனுக்காக வேண்டி இப்ப சமைக்கும் பொழுது ஒரு பாடலை, ஒரு ரேடியோவை அல்லது ஏதாவது ஒரு சினிமா பாடலை போட்டு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் ஆகல அல்லது கொஞ்சம் பொழுது போகணும் அப்படின்னு சொல்றதை நீக்கி ஒரு கராத்தை போடு, சூரத்துல் முல்க போடு, சூரத்துல் வாக்கியாவை போடு, சூரத்துல் பக்கராவை போடு, கூடவே சேர்ந்து அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹின்னு பாத்திரம் எப்போ கழுவுறீங்களோ அப்போ வீட்டுல என்ன செஞ்சிடும்? அல்லாஹ்வுடைய வானவர்கள் வந்துறாங்க. கலக்குதா இல்லையா?
ஆனா என்ன இருக்கு, மாறி இருக்கா இல்லையா? அப்ப அந்த ஸ்டைலை நம்ம மாத்தணும். வீட்டு ஸ்டைல பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க. பிள்ளைங்களுடைய சூழலும் அதுக்கு நம்ம தான் காரணமா இருப்போம். அதனால நம்முடைய வீடு ஹையா மையித்தா, உசுரோடு இருக்கா செத்து போயிருக்கா அப்படிங்கறத நம்ம ஆலோசனை செய்து நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால நம்முடைய வீட்டுக்கு வாடவர்களுடைய வருகை அட்டென்ஷன், அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா நம்முடைய செயல்பாடுல திருத்தம் இருக்கணும். அல்லாஹ் மலக்குமார்கள் நுழையக்கூடிய வீடா நம்ம வீட்டை கபூல் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். அடுத்து வீடுகள் இருக்கா இல்லையா, வீடுகள்ல கிபுலாவை ஏற்படுத்தணும். சொல்லக்கூடிய பழக்கம் வீட்டுல என்ன செஞ்சிடணும், கொண்டு வந்துடணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வஹி இறக்கி வைக்கிறான். அல்லாஹ் சொல்றான் சூரத்து யூனுஸ்ல, சூரத்து யூனுஸ் 10வது அத்தியாயம் 87வது வசனம். இதுல அல்லாஹ் சொல்றான் வஅவ்ஹைனா இலா மூசா வஅஹீஹி, மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும் நாம் வஹி அறிவித்தோம். சகோதரர் யாரு? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டு பேரும் நபி, ரெண்டு பேருக்கும் வஹி இறக்கணும். எப்ப வஹி இறக்குறான் அல்லாஹ் தெரியுமா? நெருக்கடியான காலகட்டம், இந்த ஃபிரௌனுடைய அநியாயம் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம், நெருக்கடி, உயிருக்கே அச்சம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் வஹி இறக்கும் போது என்ன இறக்கணும் யோசிச்சு பாருங்க. கொள்ள வர்றதுக்கு திட்டம் நடக்குது, எப்படியாவது பயங்கரமான சண்டை, உலகத்திலேயே ஒரு மோசமான எதிரி ஃபிரௌன், அவனை எதிர்க்கக்கூடிய படையில எதிர்க்கக்கூடிய அணியில ரொம்ப பாமர நிராயுதபாணியா யார் இருக்கா? மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கா. நல்லா என்ன சொல்லணும், உனக்கு நான் பக்கபலமா இருப்பேன், நீ கவலைப்படாத, உனக்கு மலக்குகளை கொண்டு நான் உதவுவேன், உனக்கு ஆயுதங்கள் இல்லை, நீ கவலைப்படாத. இப்படி போற பத்தியோ சண்டைய பத்தியோ பேசணும். அல்லாஹ் என்ன தெரியுமா பேசுறான்? மூசாவுக்கு நான் வஹி இறக்கணும், நீங்க நீங்க இருக்கக்கூடிய பகுதியில வீடுகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், வீடுகளை நீங்க வச்சுட்டு இருங்க. வஜஅலு புயூதக்கும் கிப்லா, உங்களுடைய வீட்டுல தொழுகை இடத்தை மாத்திக்கிடுங்க, கிப்லாவா ஆக்கிடுங்க, தொழுகை இடத்தை வீட்டுல வச்சுக்கிடுங்க. வஅகீமுஸ் ஸலா, தொழுகையை நீங்க நிலைநிறுத்துங்க. வபஷ்ஷிரில் முஃமினீன், முஃமின்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும். யோசிச்சு பாருங்க, நெருக்கடியான காலகட்டம், வாழ்வதற்கு வாழ்வா சாவாங்கிற போராட்டம், எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள். நீங்க தாவா செய்யணும், ஃபிரௌனை போய் நேர்வழிப்படுத்தணும், சமூகத்தை நேர்வழிப்படுத்தணும், இஸ்ரவேலர் மக்களை ஒட்டுமொத்தமாக காப்பாற்றணும். இப்படி பல்வேறு பொறுப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொல்றான், நீ முதல்ல தொழுவைய வீட்டுல தொழுவு. ஏன்னா வெளியே தொழுவா அவனுக்கு பிரச்சனை, சண்டை, குழப்பம், பல்வேறு சிக்கல்கள். சரி, வீட்டுல நீ தொழுகையா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுகை முக்கியம். நீ நினைக்காத தொழுகை சாதாரண ஒண்ணுன்னு. தொழுகை நம்ம வீட்டுல ஒரு முசல்லா விரிச்சு நிக்கிறோமா, நம்ம என்ன நினைக்கிறோம்? சாதாரணமா சரி அல்லாஹ் நம்ம கடமையாக்கிருக்கான், 2 ரூபா தொழுவணும், தொழுவாட்டி பாவம் நினைக்கிறோம். அந்த இடத்துல போய் நீங்க நின்னுட்டாலே அல்லாஹ்வுடைய தனி கவனம் நம்ம வீட்டு பக்கம் வந்து. சாதாரண விஷயம் இல்ல. நீங்க முசல்லா விரிக்கும் போது, ஏன்னா அல்லாஹ் யாருக்கு கட்டளை போடுறான்? மூசா அலைஹிஸ்ஸலாம், உலுல் அஸ்ம், உறுதியான நபிமார்களில் ஒருவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஃபிரௌனை எதிர்த்த நபிமார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடன் பேசிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு அல்லாஹ் போடுற கட்டளை, நீ தொழுகை நிலைநிறுத்து, அதை நீ சரிப்படுத்திக்கோ, அதற்கு உன்னை நீ தயார்படுத்திக்கோ, உன்னுடைய வீட்டுல அதுக்குன்னு ஒரு ஏற்பாடு நீ செஞ்சுக்கோ. அது ஒரு பலமா வந்தாவே, அது பலம்ங்க, நம்முடைய பலம், ஈமானிய பலம், அதுதான் நம்முடைய பலம். அதுதான் அல்லாஹ்ட்ட நேரடியா செய்ய முடியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். யார்ட்ட பேசுறோம்? அல்லாஹ்ட்ட. சஜிதா, உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு ஒரு பிடிச்சமான இடம், ஒரு முஸ்லீம் இருக்கிற இடம் என்ன இடம்? சஜிதா. அப்போ ரப்புக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடமாக நம்ம வீடு மாறி, அதனால வீட்டை கிபிலாவா மாத்திக்கங்கிறத அதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இதுதான் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. நெருக்கடியான சந்தர்ப்பம், ஃபிரௌனுடைய சோதனைகள் மிதமிஞ்சி இருக்கும் பொழுது, அவனுடைய கூட்டத்தாரின் சோதனைகள் மிதமிஞ்சி இருக்கும் பொழுது அதிகமா தொலை சொல்றான், வீட்டுல தொழுகை நிலைநாட்டு. அதனால நீங்க பொதுவாக வீட்டு கஷ்டமா, பண கஷ்டமா, வேற ஏதேனும் பிரச்சனையா, வியாபாரத்துல நஷ்டமா, கணவன் என்னன்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம முறையிடுற இடம் என்னவா இருக்கணும்? நம்ம வீடு போதும். நீங்க இதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டியது கிடையாது. பசிரப்பா தர்காக்கு போ, அங்க போ, இங்க போனா கிடக்கு, கூக்குன்னு கிடக்கு. அதெல்லாம் எல்லாம் பொய், ஏமாற்று. நம்ம வீட்டுல நீங்க உதாரணத்துக்கு சொல்ற மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவங்கள அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். யாரு? இம்ரான் அவர்களுடைய மகள் மரியம் இல்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறான்? அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றான், ஹஸனத் ஃபர்ஜஹா,
அவர்கள் மிகப்பெரிய ஒரு கற்புக்கு அரசி, அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். சிறந்த பெண், ஈமானிய வலிமை மிக்க பெண். அவங்கள பத்தி பேசும் பொழுது அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹராப. அவங்களுடைய வளர்ப்பு தந்தை யார் அப்படின்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்றாங்க, வளர்க்கிறாங்க. அந்த ஜக்கரியா நபி அவங்க வந்து மிஹ்ராபுக்கு போனாங்க. மிஹ்ராப்னா என்னது? தொழுகை மாடம். அப்ப எங்க இருக்காங்க? அவங்க பிரச்சனையை ஃபுல்லா ஊரே அவர்களை அவதூறு பேசுது. அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்களுடைய வயிற்றுல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் உருவாக்கின பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாய் தந்தை இல்லாமல் பிறந்தார்களோ அது மாதிரி தந்தையே இல்லாமல் பிறந்த ஒரு அற்புத அதிசயமான குழந்தை யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கரு யாருக்குரியது? இவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து ஈமானிய வலிமை மிக்கவர்களாக மாத்தினா மட்டும்தான் களத்துல நிக்க முடியும், இல்லாட்டி நிக்க முடியாது. யார் எந்த பெண்ணு உலகத்துல சந்திக்க முடியாத ஒரு மோசமான வார்த்தைகளை எதிர்கொண்டவர்கள் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது எப்படி அவதூறு சொன்னார்களோ அதை விட கடுமையாக அவதூறு சொல்லப்பட்டவர்கள் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய வயிற்றிலே கரு, நீ திருமணமே முடிக்காத நிலையில் உன்னுடைய வயிற்றிலே எப்படி இப்படிப்பட்ட பல்வேறு பேச்சுக்கள் அபத்தங்களுக்கு ஆளானவங்க யாரு? மரியம். அதை எப்படி எதிர்கொண்டாங்க? சலாதான். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப் வஜத இன்தஹா ரிஸ்கா. உள்ள போகும்போதெல்லாம் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, பழங்கள் இருந்துச்சு. எங்க? மிஹ்ராப். ரசூல் இவங்க வெளியே இருந்து வருவாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வெளியே இருந்து அவங்கள பார்க்கறதுக்கு போவாங்க. எதுக்கு போறாங்கன்னா ஏதாவது ஒரு குடுக்கல் வாங்கல், அவங்களுக்கு சாப்பாடு போக்குவரத்து தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உள்ள போனா அவங்க பழம் சாப்பிட்டு இருப்பாங்க. யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். என்ன பழம் சாப்பிட்டு இருக்கா, நானே வாங்கி தரலையா? வெளியே கிடைக்காது. அந்த பழங்களை பார்த்தா அன்னைக்கு டேட்ல வெளியே தேடினா கூட அந்த சீசனே கிடையாது. சீசன்லயே இல்லாத, இந்த பகுதியிலேயே கிடைக்காத அற்புதமான கனிகளை அவர்கள் உள்ளேயே இருந்து கொண்டு பெற்றுக்கொண்டார்கள். எப்படி கிடைத்தது என்று அவர்கள் கேட்கும் பொழுது ஆகா இது அல்லாஹ் தந்தான் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வால வீட்டுக்குள்ள வச்சே உதவி செய்ய முடியுமா? அதுக்கு ஊடு யாரோட கனெக்ஷன்ல இருக்கணும்? அல்லாஹ்வோட கனெக்ஷன்ல இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? இனிமே யாரும் சமைக்க கூடாது, இனிமே யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, பேசாம முசல்லாலேயே அல்லாஹ்வே இன்னைக்கு ஏதாவது ஒரு பணத்தை அனுப்பு அப்படின்னு. அப்படி இல்லை, அது இல்ல விஷயம். விஷயம் என்னன்னா, ஒட்டு மொத்தமாக அல்லாஹ்வுடைய நினைவே இல்லாமல் சினிமா, பாடல்கள், இன்ஸ்டாகிராம் ரீல், பேஸ்புக் ரீல்ஸ், பாட்டு, கூத்து என்று வீடே ஷைத்தானின் ஆதிக்கத்தில் இருக்கா இல்லையா? எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? இதுதான் இங்க கேள்வி. அல்லாஹ் அங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் காட்டுறான்? இதுக்குதான் காட்டுறான். பாரு, உலகத்திலேயே சிறந்த பெண், 4 சிறந்த பெண்களில் ஒருவர் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். இப்படித்தான் அவர்கள் சிறந்த பெண்ணாக மாறுறாங்க. லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருந்துச்சு. நம்ம வீட்டுல என்ன செய்யணும்? ஒரே அடுத்தவங்கள்ட்ட போய் இப்படி ஆகி போச்சா, அப்படி ஆகி போச்சா, ஐயோ அப்படி சொல்லிட்டு இருக்காம ஃபர்ஸ்ட் நம்ம முதலீடுற, நம்ம என்ன சொல்றது, நம்ம முறையிடுகிற இடமாக என்ன இருக்கணும்? சலா, முசல்லா, தொழுகை இடம். இது வந்து ரொம்ப முக்கியம். அப்ப திக்ருல்லா, அல்லாஹ்வுடைய திக்ர் எப்படி முக்கியம்? வீட்டை நல்லா கட்டமைக்கணும். அது மாதிரி திக்ருல்லாஹ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் சபரை கொண்டும் உதவும். சபர் ரொம்ப முக்கியம். தொழுகை சபரு என்று அல்லாஹ் கட்டளையிடுறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி உதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அஹ்மது, அபூ தாவூது என்ற நூல்களில் இடம்பெறுகிறது. சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் இக்கட்டில் இருப்பார்களோ அப்பொழுதெல்லாம் தொழுவார்கள். இக்கட்டு வந்தா அடுத்து முஸ்லிம் எங்க நிப்பான்? நம்மளும் அப்படித்தாங்க. பிசாம ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா நீங்க ஒண்ணுமே செய்யாதியா, பிசாம போய் தொழுகையில போய் நின்னு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி உதவு. அல்லாஹ் உதவனா மாட்டானா? அல்லாஹ் எங்க இருக்கான்? இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு தான் இருக்கான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌர்ல இருக்கும்போது சொன்ன வார்த்தை இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். வலா தஹஸன், கவலைப்படாதீங்க. இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான். கடலையே பிளக்க வச்சான். அதனால சங்கடங்கள் வரும் பொழுது பொறுமையா, கணவரிடத்துல 2 வார்த்தை வந்து ஒரு சண்டை போட்டுக்கலாம், அப்பதான் நல்லா இருக்கும், அது வேற விஷயம். ஆனா சண்டையே போட்டுருந்தா நல்லவா இருக்கும்? ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை. அவருக்கும் அதான் உபதேசம், பெண்களுக்கும் இதான் உபதேசம். அப்ப 2 பேரும் சேர்ந்து முறையிடுகிற இடம், அவர் பள்ளிவாசல்ல போய் முறையிட்டா நம்ம வீட்டுல
அவர் வீட்லயும் கொஞ்சம் நன்றாக தொலை சொன்னார். அதை பத்தி பேசணுமா இல்லையா? கடந்த சில நாட்கள்ல சுன்ன தொழுகைகள்லாம் வீட்டுல வந்து தொழுகுன்னு கொள்ளணும், மாகுல் மாறும், வீட்டினுடைய சிந்தனைகள் மாறும். அல்லாஹ் ஹலாலான எல்லா இன்பங்களையும் அல்லாஹ் என்ன செய்யற அனுமதிச்சிருக்கான். சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கைய நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு செல்லணும். அதுக்கு இந்த வீட்டை நம்ம தொழுகை இடமாக என்ன செய்யணும், கிபிலாவா மாத்தி வச்சுக்கணுங்கிறத நம்முடைய கருத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தவங்க வர்றாங்க. யார் ரசூலுல்லாஹ் மஹ்பூத் இப்னு ரபீ அப்படிங்கிற ஒரு சஹாபி வந்து இதை அறிவிக்கிறாங்க. உத்பான் இப்னு மாலிக் அந்த சஹாபி பேர். அவங்க வர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாக்குறாங்க. அவர் யாருன்னா பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபி, பெரிய சஹாபி. அவருக்கு வந்து கொஞ்சம் கண்ணு வந்து மங்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அவங்க வந்து அவங்க ஏரியாவில் உள்ள மக்களுக்கு தொழு வைப்பாங்களாம். அவங்க ஏரியாவில் உள்ள மக்களுக்கு ஒரு இடத்த வந்து குறிப்பிட்டு வச்சு எல்லாரும் வந்து தொழுவாங்க. அங்கங்க இருந்திருப்பாங்கல்ல பறந்து. அப்போ வக்து நேரத்துல வந்து மக்களை எல்லாம் கூட்டி தொலை வைக்க பழக்கம் உள்ளவர் அவர். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திச்சு, யார் ரசூலுல்லாஹ், நாங்க வந்து இந்த மாதிரி தொழு வச்சுட்டு இருப்போம், எனக்கு வந்து இப்ப கண் பார்வை வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு, என்னால ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் தொலை வைக்க முடியல. சில நேரங்கள் மழை பெய்யறதுனால பெரிய ரொம்ப தண்ணி கட்டி கிடக்கு, பெரிய தண்ணிக்குள்ள போய் உள்ள மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, மக்கள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால எங்க வீட்டிலேயே கொஞ்சம் தொழுகிற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யலான்னு இருக்கேன். நீங்க வந்து முதல்ல என்ன செய்யுங்க, வந்து ஒரு இடத்துல நின்று தொலை வச்சுட்டு, அந்த நீங்க தொலை வச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நாங்க நினைஞ்சிருவோம், தொழுகை இடமா ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் வர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா சொன்ன மாதிரியே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போறாங்க. எங்க போறாங்க? அந்த குறிப்பிட்ட சஹாபியுடைய வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட கேட்கறாங்க, எந்த இடத்துல தொலை வைக்க நீங்க விரும்புறீங்க அப்படின்னு. அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சுட்டு எல்லாரும் மக்கள்லாம் தொழுதுட்டு வர்றாங்க. அவங்க வந்து அதை தொழுகை இடமாக பயன்படுத்துறாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு மத்தியில இதுல நிறைய செய்தி நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட், ஒரு கண்ணே தெரியாத கண்ணு மங்குகிற ஒரு குறையுள்ள ஒரு சஹாபி, அதை குறையா நினைக்காம எல்லா நேரத்திலையும் தொழுகையில முதன்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல கேட்ட உடனேயே அவங்களுக்கு பல அலுவல்கள் இருக்கும், விட்டாங்களா? வேலை இருக்குமா இல்லையா? எவ்வளவு வேலை இருந்தாலும் அவங்க கேட்கறது முக்கியமான விஷயம், அப்படித்தானே? எல்லா மனிதர்களும் முறையிடுகிற இடமாக எது இருக்குது? தொழுகை. சோ அதுக்காண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அதற்கான ஏற்பாடுகளை செய்யறாங்கிறத ரெண்டாவதா நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்புறம் அந்த மக்கள் தொழுகை, இதுல இருந்து வீட்டுல தொழுகைக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கணுங்கிறது நமக்கு தெரியுது. நம்ம வீடு சின்ன வீடாக அது பிரச்சனை கிடையாது, ஆனா வீட்டுல எப்படி இருக்கணும், தொழுகை இருக்கணுங்கிறத விளைங்க. அடுத்தது, நம்முடைய வீடுகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அமைக்கிறாங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, கூமி ஃபௌத்திரி யா ஆயிஷா, ஆயிஷா எந்திரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஸ்டைலு இரவுல தொழுவாங்க. ஆயிஷா ரலி கேட்டிருக்காங்கல்ல, வீட்டுல தானே தொழுவாங்க. வீட்டுல தொழுவும் போதுதான் ஆயிஷா ரலி கேட்கறாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்க கால்கள்லாம் வீங்குற அளவுக்கு தொழுகிறீங்களே, நீங்க வந்து முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடுச்சே அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கறாங்க. இது வீட்டுலதான். வீட்டுல மனைவி பாக்குற மாதிரி கணவர் தொழுவதும், கணவர் பாக்குற மாதிரி மனைவி தொழுவதும், பாக்குறதுக்காண்டி தொழுவது இல்லை, எல்லாரும் என்ன செய்யறது, சமநிலைப்படுத்துறது. அல்லாஹ் ஓடி உள்ள ரிலேஷன், அந்த ஷிப்ப, அந்த நடைமுறை, அவங்களுக்குள்ள உறவு முறைய ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்குறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே நினைச்சிடும், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை எழுப்பி நீங்க தொழுங்க, யாராவது இரவு முடிய போது வித்திரு தொழுவுங்க அப்படின்னு எழுப்பிடுற பழக்கம் வச்சிருக்கிறாங்க. இது என்னதுன்னா, பொதுவாக நமக்குள்ள ஒரு சில இடத்துல கணவர் பலகீனமா இருப்பாங்க இபாதத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தன்னுடைய மனைவிமார்கள் விஷயத்துல உபதேசம் பண்றாங்க. சில இடங்கள்ல மனைவி வந்து பலகீனமா இருப்பாங்க, சில இடத்துல கணவர் பலகீனமா இருப்பாங்க. அப்ப நம்ம பரஸ்பரம் சொல்லிக்கணும், ஏங்க எந்திரிங்க, டைம் ஆயிட்டு, தொலை போங்க, பாகு சொல்லியாச்சு, ஜமாத் முடிய போது எந்திரிங்கன்னு சொல்லி வளமையா வச்சுட்டீங்கன்னா அவருக்கு அந்த பழக்கம் வந்துடும். இன்னைக்கு நம்ம வீட்டுல, நம்ம ஊர்கள்ல, நம்ம வீடுகள்ல வந்து பெரும்பான்மை அந்த பழக்கம் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். பக்கத்து ஆயிடுச்சுன்னா விரட்டி விடுற பழக்கம், எங்க தொழுவைக்கு போங்க, டைம் ஆயிட்டு. வேலைக்கு போகாம இருந்தா செய்யறாங்க. ஒரு கணவர் வேலைக்கு போகாம இருந்தா வைங்க, பள்ளியாசல் வரைக்கும் பிரச்சனை வருது. வேலைக்கே போக மாட்டிருக்கான், இதுக்கு அக்கப்போ என்ன அநியாயம் பண்றான், ஒழுங்கா சம்பளம் தர மாட்டிருக்கான், அது இருக்கு, பிரச்சனை இருக்கு, ஃபீஸ் கட்டணும். இது வந்து வாழ்வாதார பிரச்சனையா பாக்குறோம். தொழுகையும் நம்ம அப்படித்தான் பார்க்கணும். தொழுகை இருந்தா பரக்கத்து இருக்கும், தொழுகை இருந்தா தானே வீடு உயிரோடு இருக்கும். அப்ப தொழுகை இல்லாத ஒரு தூக்கம் உள்ளவர் அங்க இருக்கக்கூடாது. எழுப்புங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திருக்கு எழுப்பியிருக்காங்க, ஃபஜ்ருக்கு கிடையாது. ஃபஜ்ருங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா எஞ்சிருவாங்க, தொழுதுருவாங்க.
வித்திருக்கு, அதாவது ஃபர்ல் அல்லாத சுன்னத்தான வணக்கங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகள்ல மனைவிமார்கள் நினைச்சாங்க முக்கியத்துவப்படுத்துறாங்கிறத பாக்குறோம். அல்லாஹ்வுடைய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் வந்து ஒரு மனுஷனுக்கு அருள் புரிவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு மனிதருக்கு அருள் புரிவானாக. அவர் வந்து இரவுல எழுந்திருக்கிறாரு, தொழுகிறாரு, தன்னுடைய மனைவியை எழுப்புறாரு, அவங்களும் தொழுகிறாங்க. சரியா? தொழுகலை எந்திரிக்கல அப்படின்னு சொன்னா எந்திரிக்கிறதுக்காண்டி அவங்க முகத்துல என்ன செய்யறாங்க, தண்ணியை தெளிச்சு விடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுதா? ஒரு கணவர் இருக்காரு, எந்திரிப்பாராம், பார்த்தா மனைவி தூங்கிட்டு இருப்பாங்க. ஏமா எந்திரிமா, அந்த அம்மா என்ன செய்யும், எந்திரிச்சுட்டா ஓகே. எந்திரிக்கல அப்படின்னா தண்ணி எடுத்து லைட்டா மூஞ்சில ஒரு வாளி தண்ணியை ஊத்திடக்கூடாது, ரொம்ப உஷாரா இருக்கணும். இந்த பயான் கேட்கறதுக்கு ஆலிஞ்சா சொன்னாருன்னு சொல்லி என்ன அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இல்ல, அப்படியே பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டா சரியா போயிடும். சரியா? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், ரஹிமல்லாஹு இம்ராத்தன், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிவான். காமத் மினல் லைல், இரவுல எந்திரிக்கிறாங்க, ஃபஸல்லத் தொழுகிறாங்க, வஐகலத் ஜௌஜஹா தனது கணவனை எழுப்புறாங்க, ஃபஸல்லா அவரும் தொழுகிறாரு, ஃபைன் அபா அவர் மறுத்தான். யாரு? கணவர் நினைச்சாரு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் தான், கணவர் பண்ணுகிற பரஸ்பரம் வீடு அப்படி அதான் தர்பியா. வீடு எப்படி ஒரு பையன் அசர்தான் ஒரு அசா நிமிஷம் வாங்க, உங்க கணவர் தூங்கிட்டு இருக்காரு, இன்னும் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க எந்திரிங்கன்னு சொல்ல பையன் பேச முடியாது. பிராக்டிக்கல் எப்போ அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள நீங்க என்ன செய்யணும், எந்திரிங்க, அவர் சொல்றது எப்ப எந்திரிக்கிறது, இப்படி நாம ஒரு சூழலை உண்டு பண்ணணும். ஃபைன் அபா அவர் எழுந்திருக்கல அப்படின்னு சொன்ன மறுத்தார் அப்படின்னா தண்ணீரை தெளிக்கிறது, யார் மூஞ்சில, கணவர் முகத்துல. சரிங்களா? இப்படி ஒரு குடும்பம் இருக்க இதுக்கு அல்லாஹ் அருள் புரிவான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இது குடும்பத்தை வந்து தர்பியா பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பரம் இப்படி வந்து இருக்கணும். கணவன் மனைவினா அப்படின்னு இல்லை, பிள்ளைகளும் தான். குடும்பத்தார் யாரு பிள்ளைகளுக்கு பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்கன்னா பிள்ளைகளையும் நைஸா எழுப்பிடணும். அவங்களுக்கு என்ன செய்யலாம், லைட்டா தண்ணியை கோரி தண்ணியை தெளிக்கலாம், தெளிச்சு எந்திரிப்பா பஜர் தொழுவு அப்படின்னு. இப்படி ஒரு சூழல்ல வந்துச்சு. காலையில நம்ம வீடு ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சாலாம் இருக்கும். அதுக்கு வந்து நைட்டு சீக்கிரம் தூங்குற பழக்கத்தை வச்சுக்கணும். இரவுல வந்து ரொம்ப நேரம் முடிச்சோன்னு வைக்கிற, இன்னைக்கு செல்போன் உலகத்துல வந்துட்டோமா, ஒரே நைட்டு ஃபுல்லா என்ன செய்யறது, என்னமோ பெரிய சாதனை. நம்ம இங்க இருந்து உலக நாடுகளோடு ஒரு மீட்டிங் பண்ணி நாளைக்கு அப்படியே கோடி கோடியா வீட்டுல கொட்டுற மாதிரி, அதான் அந்த இன்ஸ்டாவை பாரு, இந்த ரீல பாரு, இதை பாரு, அதை பாரு, கண்ணு ஃபுல்லா சவந்து ஒரு மாதிரி இப்படியே ஆயிட்ட போறோம். எப்படி தூங்குறானே தெரியாம அப்படியே தூங்குறது, மையத்து மாதிரி தூங்குறது. அழகா என்ன செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இசாக்கு பிறகு வீணாக பேசி கொண்டிருக்காதீங்க, ஃபஜ்ருக்கு பிறகு தூங்காது. ரெண்டு கட்டளை இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வீடுகள் இஷாவுக்கு பிறகு தூங்க மாட்டிருக்கான், ஃபஜ்ருக்கு பிறகு தூங்குறான். சரியா இருக்கா இல்லையா? அப்ப இந்த நடைமுறையை கவனத்துல வச்சுக்கணும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற எப்படி தர்பியா வச்சுக்கிறதுனா, யா மாஷரன் நிசா தஸத்தக்ன ஃபைன்னி, நான் வந்து உங்களை வந்து நான் பெண்கள் சமுதாயத்தை பார்த்து சொல்றாங்க, உங்களை நான் நரகத்துல நிறைய பார்க்கிறோம், அதனால நிறைய தர்மம் செய்யுங்க. இந்த தர்மம் செய்யறது, தொழுகிறது, இது எல்லாம் நம்மளை என்ன செய்யும், ஒரு சமநிலையில ஈமானிய நிலையில வச்சுக்கும். நம்முடைய வீடும் அதற்கான ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பமா இருக்கும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏற்கனவே நம்ம பேசக்கூடிய விஷயம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இதை பாருங்க, சாப்பிடு வீட்டுக்குள்ள இதா தகல ரஜுலு பைத்துஹு, வீட்டுக்குள்ள ஒருத்தர் வர்றார், என்ன சொல்லிட்டு வரணும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். அப்புறம் வீட்டுக்குள்ள வர்றதுக்குன்னு ஒரு துவா இருக்கா, பிஸ்மில்லாஹி கைரல் மௌலிஜி வ கைரல் மக்ரஜி. அப்போ வீட்டுக்குள்ள வரக்கூடிய அந்த பிரார்த்தனைய இதா தகல ரஜுலு பைத்துஹு ஃபதக்கரல்லாஹ் இந்த துகுலிஹி இந்த தாமிஹி கால ஷைத்தான் லா மபீத லகும். அதாவது வீட்டுக்குள்ள ஒருத்தர் வர்றாருன்னா சலான் சொல்லணும், துவா ஓதிட்டு வரணும். ஒருத்தர் வந்து சாப்பிடுறாருன்னு வைங்களேன், அப்போ என்ன செய்யணும், சாப்பிடும்போது என்ன செய்யணும், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். இந்த ரெண்டையும் செஞ்சுட்டனா இன்டைரக்டா என்ன நடக்குது தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால ஷைத்தான், ஷைத்தான் தான் கூட்டத்துல சொல்லுவானா, நம்ம வீட்டு வாசலுக்கு வரோம், வீட்டுக்கு போறீங்களா, வீட்டுக்கு போகும்போது துவா ஓதிட்டு உள்ள போயிட்டீங்கன்னா லா மபீத லக்கும் வலா அஷா,
இன்னைக்கு உனக்கு உங்க யாருக்கும் தங்குற இடம் கிடையாது, விரட்டி விட்டானுவோம். எதன் மூலமா விரட்டி விட்டாங்க? நம்ம துவா ஓதிட்டு போறோம்ல, வீட்டுக்குள்ள துவா ஓதிட்டு நம்ம போயிட்டா ஷைத்தான் துண்ட காணம் துணிய காணம் ஓடிடுவான். அதுக்கான சரியான வார்த்தை கால ஷைத்தான் லா மபீத்தலக்கும், உங்களுக்கு இன்றைக்கு தங்குற இடம் கிடையாது, ஓடி ஊட்ட விட்டு வரட்டினானுவோம். வலாஷா, இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. ஏன்னா சாப்பிட நினைச்சான் பிஸ்மில்லா சொல்லியாச்சு. அப்ப சாப்பாட்டுலையும் பறக்கத்திருக்கும், வீட்லயும் பறக்கத்திருக்கும். ஒரே அட்டி என்ன சொல்லிட்டு உள்ள நுழைந்து உள்ள போகும்போது துவா ஓதிட்டு நுழைய. நம்ம நினைக்கிறோம் ஒரு துவா ஓதுற என்ன அல்ல நன்மையை தருவான் அப்படி நினைக்கிறோம். அல்ல எப்படி நன்மையை தருவான்னா ஷைத்தானுடைய சதி திட்டங்கள்ல இருந்து காப்பாற்றுவான், ஷைத்தானுடைய தீண்டல்கள்ல இருந்து காப்பாற்றுவான். ஷைத்தானுடைய தீண்டலில் இருந்து காப்பாற்றப்பட்ட வீடு ஷைத்தான் தங்காத ஒரு வீடாக நம் வீடு மாறிட்டுனா வீடு எப்படி இருக்கும்? சூப்பராயிரும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட வீடுகளா நம் வீடு இருக்கணும். இதா தகல பலம் எதுக்குறில்லாக இந்த துகுலிஹி, யாரு நுழையும் பொழுது திக்ர சொல்லலையோ அப்ப ஷைத்தான் சொல்லுவானா அதிரத்துமுல் மபீத்த, கிடைச்சிட்டா எல்லாம் ஓடுங்கடா போய் தங்க போ, அந்த அலமாரியில போய் நீ உட்காந்துக்கோ, இந்த சேர் உனக்கு தான் போய் படுத்து உட்காந்துக்கோ, அந்த கட்டுல போய் படுத்துக்கோ. ஷைத்தானுக்கு ஃபுல்லு லொகேஷன் கிடைச்சிரும். எங்க? அந்த வீட்டுல. துவா ஓதாம இருக்கிற வீட்டுல துவா ஓதிட்டு உள்ள நுழையிறதுல இவ்வளவு விஷயம் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாலம் எதுக்குறில்லா இந்த தாமிஹி, சாப்பிடும் போது யார் துவா ஓதலையோ உடனே சொல்லுவானா ஷைத்தான் அதிரத்துமுல் ஆஷா, சாப்பாடு இன்னைக்கு வேட்டை இருக்கு உனக்கு, இன்னைக்கு என்னது தந்தூரி சிக்கன், இன்னைக்கு என்னது பொரோட்டா கறி ரெடியா வச்சிருக்க உனக்கு தான், சாப்பிடுங்கன்னா அப்ப சாப்பாட்டுல பறக்கத்து இருக்காது, சாப்பிட்ட திருப்தி இருக்காது, உடல்ல போய் ஒட்டாது, அதனுடைய யதார்த்தமான குணம் நமக்கு கிடைக்காது, அல்லாஹ் வச்சிருக்க ரிஸ்க் நமக்கு கிடைக்காது. கரெக்டா என்ன செய்யணும்? துவா ஓதி அல்லாஹ் புகழ்ந்து நாம இருக்கணும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. மேல சொன்ன ஹதீஸ் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, இதா ஹரஜ ரஜுலு மின் பைத்திஹி ஃபகால பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், யார் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு வீட்டை விட்டு போறாங்க, வெளியே போறாங்களோ அப்ப ஷைத்தான் சொல்லிடுவான், இன்னைக்கு கதை முடிஞ்சிருச்சு, நம்ம இவரை ஒண்ணுமே செய்ய முடியாது, இவர் முழுமையாக பாதுகாப்பு பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லுவான். யார் துவா ஓதலையோ உனக்கு ஆல்ரெடி அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ண. அதனால நம்முடைய சிறிய சிறிய பிரார்த்தனைகளும் கூட பெரிய பாதிப்புகளையும் பெரிய பாதுகாப்பையும் நமக்கு தரும் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய வீடுகளை இப்படிதான் செய்யணும். அமைச்சு பிள்ளையெல்லாம் கூப்பிடும், துவா ஓதிட்டு உள்ளவா, சாப்பிடும்போது துவா ஓது, ட்ரெஸ் போடும்போது துவா ஓது. மதரசால சொல்லி கொடுப்பாங்க. மதரசால ஆசிரியர்கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க, மதரசாக்கு வாங்க, மதரசால போய் நம்ம என்ன செய்யணும்? உஸ்தாதாவை சந்திச்சு பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் துவா சொல்லி கொடுத்துருக்கீங்களா, என்ன துவாலாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நோட்ல எழுதி, சில பேர் நோட்ல எழுதி விடுவாங்க, சில பேர் அந்த துவா புக்லயே என்ன செய்வாங்க, டிக் பண்ணி விடுவாங்க, சைன் பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கணும், என்னென்ன துவாலாம் பிள்ளைகளுக்கு தெரியும். நம்மளும் அதை அப்டேட் ஆகிக்கணும். கணவர் வருவார வேலையை முடிச்சுட்டு அவரை இங்க வாங்க, தூங்கும்போது என்னங்க சொல்லணும், முழிக்கும் போது என்னங்க சொல்லணும், வீட்டுக்குள்ள போது நுழையும் என்னங்க சொல்லணும், வெளியே போகும்போது என்னங்க சொல்லணும், பைக்ல ஏறும்போது என்னங்க சொல்லணும் அப்படின்னு நீங்க கிராஸ் பண்ணிக்கலாம். சண்டை போடக்கூடாது, அழகா கிராஸ் பண்ணி தெரியலன்னு சொன்னா அவங்களுக்கு ஷேம் பண்ணக்கூடாது. சில பேர் அவங்கள இன்சல்ட் பண்ணக்கூடாது. 4 பேர் கிட்ட வச்சு அவர் ஃப்ரெண்ட் இருப்பாரு, வந்திருப்பாரு வீட்டுக்கு, உங்களுக்கு துவா தெரியுமாங்க அப்படின்னு கணவர்கிட்ட கேட்டா அவருக்கு அப்ப என்ன ப்ராப்ளம் ஆயிடும்? அவருடைய இமேஜ் ப்ராப்ளம். அப்படி செய்யலாமாங்க? நம்ம வீட்டுல தங்கச்சி எல்லாம் வந்திருக்கும் போது குரான் ஒரு பாத்தியா சொல்ல ஓத தெரியுமான்னு கேட்டா நமக்கு எப்படி இருக்கும்? ஓத தெரிஞ்சா தெரியும், நீ ஓதுன்றியா, தெரியலனா கராத்தா ஓது இல்ல. அதனால பேசும்போது அழகா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க பார்க்கணும், அப்டேட் பண்ண பார்க்கணும் ஆளை. ஏன்னா மனுஷன் உழைக்கிறான்னா யாருக்காண்டி உழைக்கிறான்? காலையில போறான், நைட்டு வரானா யாருக்காண்டி? நமக்காக தானே. அப்ப இது ஞாயிற்றுக்கிழமை போன்ற நேரங்கள்ல ஃப்ரீயா இருக்கும்போது அல்லது பைக்கில் எப்படி ரைடு போயில, நான் சும்மா சுத்தி பார்க்க போயில, அப்ப போகும்போது வரும்போது நைஸா என்ன செய்யணும் தெரியுமா, என்ன தெரியும் பேசி அப்படி கேட்டுக்கிட்டோன்னா ரொம்ப என்ன செய்யும், நல்லபடியா இருக்கும். அது மாதிரி நம்முடைய வீடுகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் மகாபிர, உங்கள் வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கிறாதீங்க, வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கிறாதீங்க. நம்மளா என்ன செய்யறோம்? கபருக்கு தான் கபருங்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய திக்ரு ஓதப்படாத சொல்லப்படாத வீடே கபரு தான். கபரு தான் கபரு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம யார் யார் கபூர்ல தூங்குறா, யார் யார் வீட்டுல தூங்குறான்னு யோசிச்சு பார்க்கணும்.
லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர இன்ன ஷைத்தான் யன்ஃபிரு மினல் பைத்தில் லதி. எந்த வீட்ல பக்கரா சூரா ஓதப்படுதோ ஷைத்தான் வரங்க முடியும். பக்கரா சூரா அழகா என்ன செய்யணும், வீட்டுல உட்கார வச்சு பக்கரா சூரா என்னது டெய்லி பக்கரா சூறால சில பகுதி ஓதுனாலே கிடைச்சிடும், அவ்வளவுதான். ஒரு பக்கரா சூறாவே ஓதணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் சூறாவோட ஒரு பகுதி எடுத்து வீட்டுல உட்காந்து ஓதுனாலே ஷைத்தான் என்ன செய்வான், தஃபிர்ரு அடிச்சு பரன்னு என்ன செய்வான், ஓடிடுவான். என்ஃபிரு ஓடுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரஉ சூரத்துல் பக்ரா ஃபீ புயூதிக்கும் ஃபஇன்ன ஷைத்தான லா யதுகுலு பைத்தன் யக்ரஉ ஃபீ. அடுத்து சொல்றாங்க பாருங்க, சூரத்துல் பக்ரா எந்த வீட்டுல ஓதப்படுதோ ஷைத்தான் நுழையவே மாட்டான் அந்த வீட்டுக்கு. ஓடுறது ரெண்டாவது, நுழைஞ்சாதானே ஓடுவான், நுழையவே முடியாது. அரண் பெரிய பூட்டெல்லாம் கூட உடைக்கிறாங்க, ரொம்ப உஷாரா இருக்கு. நம்ம ஊர்ல இப்ப நிறைய கல்லனூர் காணுவாங்க, கேள்விப்பட்டீங்களா இல்லையா? நிறைய வீடுகள்ல இந்த பூட்டி கிடக்கிற வீட்டுலலாம் எடுத்து போற கடந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்க அக்கா வீடு, சொந்த அக்கா வீடு சாப்பாந்துல வீட்டை உடச்சி 4 பேரோட உடச்சு போயிட்டாங்க. 4 பேர் வீடு மூடி கிடக்கிற வீடு, அவங்க வேற இடத்துக்கு பால் காய்ச்சி வீடு புது வீடு கட்டி போயிட்டாங்க தாய்நகர்ல. அப்போ அந்த வீடு எம்டியா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பூந்து உடச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொண்டு எல்லாம் போயிட்டு இருக்கணும். உஷாராக இருக்கணும். பூடி கிடக்கிற வீடு பக்கத்து வீட்டுலாம் இருந்தா அப்போ போய் எட்டி பார்த்துக்க, அதெல்லாம் திறந்து கிடக்கா மூடி கிடக்கா, வீரோடலாம் மூடி இருக்கா திறந்துருக்கான்னு பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? ரொம்ப கவனமா இருந்துக்கணும். இது விழிப்புணர்வுக்காண்டி உங்கள்கிட்ட சொல்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நம்முடைய வீடுகள் வந்து பக்கரா ஓதக்கூடிய வீடாக இருந்தா ஷைத்தான்றது பாதுகாப்பு தான், திருட்டு போயிட்டு பாதுகாப்பு தான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்புங்கிறது கம்ப்ளீட் பாதுகாப்பு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல பாதுகாப்பு பெற்ற வீடாக நம்ம வீடாக்கணும். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த கடைசியில ஒரு 2 வசனம் இந்த பக்கரால சூரத்துல் பக்கரால உள்ள கடைசி 2 வசனங்களை வந்து ஓதுறதின் சிறப்பை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காரு. இன்னல்லாஹ் தஆலா கதப கிதாபன் ஐயகுலுகு ஸமா. அப்ப நம்ம வந்து பொதுவாக வந்து ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ரா ஓதுகிற வீடு, சூரத்து ஆல இம்ரான், இந்த 2ஐயும் யார் ஓதுறாங்களோ அந்த 2 போட்டி போட்டு என்ன செய்யும், சிபாரிசுக்காக நமக்கு மறுமையில அல்லாஹ் இடத்துல வந்து நிற்குங்கிறத நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இது மாதிரி நம்முடைய வீடுகளை நாம அழகான முறையில அமைத்துக் கொள்ளணும். கணவன் மனைவி பிள்ளைகள் விஷயத்துல தர்பியாவை வழங்கணும். வீடு வந்து உயிரோடு இருக்கக்கூடிய வீடாக இருக்கணும், வீடு கபுரா இல்லாம இருக்கணும். அதற்காக நாம நிறைய முஸ்தீப் எடுப்போம், முன்மாதிரி இல்லமாக நம்முடைய இல்லத்தை மாற்றுவோம். இது எல்லாம் பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவ் அப்படின்னா இந்த சினிமா பாடல்கள், இந்த மாதிரியான பொய், புறம் பேசுதல், அவதூறு பேசுதல், குறை பேசுதல், அது மாதிரி சண்டையிடும் பொழுது ஆபாசமான வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்யுது பேசுறது, மோசமான வார்த்தைகளை பேச ஒளிஞ்சு போ அப்படின்னு பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் என்ன செய்யணும், நம்முடைய வீடுகள்ல இருந்து தவிர்த்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம வீடு ஒரு வெற்றிக்குரிய வீடாக மாறும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் மிகுந்த அல்லாஹ்வின் பரக்கத் பொருந்திய மலக்குமார்கள் உலாவுகிற இல்லங்களாக அல்லாஹ் நம்முடைய இல்லங்களை கபூல் செய்வானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.